உள்ளத்தை திறந்து ஆண்டவரே நீர் என்னோடு பேசும். ஜீவனை தந்து நீர் ஜீவன் மீட்டி ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். ஜீவனை தந்து நீர் ஜீவன் மீட்டி ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழரை போல அன்பு செய்யும். தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழரை போல அன்பு செய்யும். அனைத்திடும் கரம் கொண்டேன் கண்ணீர் மாற்றும். அனைத்திடும் கரம் கொண்டேன் கண்ணீர் மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரை திரையில்லா வாழ்வழித்து கரை திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். சொட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லும். கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். செட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லும். கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். வானிலும் பூவிலும் நிலை நிற்கும். வரங்களினாலே என்னை நிரப்பும். வானிலும் பூவிலும் நிலை நிற்கும். வரங்களினாலே என்னை நிரப்பும். வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றும். சொல்லலாம். வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றும். வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றும். ஒப்பு கொடுப்போம். உங்க வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றும். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும். செய்ய ஆயத்தம். உள்ளத்தை திறந்து சொல்லுங்க. ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும். செய்ய ஆயத்தம். எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஜபங்களோடு உமக்கு தெரியப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களோடு பேசி
ஆண்டவரே எங்களை உணர்த்தி எங்களை உருவாக்கும், உம்முடைய சித்தத்தில் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களை மத்தியில் மீண்டும் என்னை கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் பாராட்டின ஜீவன், பலன், வாய்ப்பு எல்லாவற்றுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெட்கப்படாதபடி ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திலே போய் நாம் நிற்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பதாக நாம் ஒரு நாள் நிற்க வேண்டும். நமக்குரியவைகளை கணக்கு ஒப்புவிப்பதற்கு நிற்க வேண்டும், நியாய தீர்ப்புக்கு அல்ல. உங்களுக்கு தெரியும், நமக்கெல்லாம் நியாய தீர்ப்பு அல்ல, ஆனால் நமக்கு கணக்கு ஒப்புவித்தல் உண்டு. அல்லேலூயா. அந்த கணக்கு ஒப்புவித்தலுக்காக கர்த்தருக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறதுனால், அப்படி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதற்கு நம்ம எப்படி ஆயத்தப்படணும்? கர்த்தருக்கு முன்னாடி நிற்கும்போது நாம் வெட்கப்பட்டு போகாதபடி இருப்பதற்கு என்னென்னலாம் செய்யணும் என்கிறதை சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இதற்கு அடுத்தடுத்து மற்ற காரியங்களை நீங்கள் தனித்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அதை நீங்கள் டெவலப் பண்ணி அதற்கு உங்களை அர்ப்பணிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம். சங்கீதம் 119 6ஆம் வசனத்தையும் 80ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 80ஆம் வசனம். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்னுடைய இருதயம் உமது பிரமாணங்களில், உம்முடைய பிரமாணங்களில் எப்படி இருக்கணும்? உத்தமமாக இருக்க கடவுது. ஜெபம். இந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனிதனுடைய ஜெபம், ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாக இருக்கணும். கர்த்தர் நம்முடைய கையிலே பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 119 நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த சங்கீதம் 119 கர்த்தருடைய வசனத்தை கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய வசனம் பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 119 என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க? நீதி நியாயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வேற என்ன? கற்பனை என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி விதவிதமான வார்த்தைகளை போட்டு கர்த்தருடைய வசனம் அதான் ஆதாரம். கர்த்தருடைய வசனத்திலிருந்து தான் கட்டளை, கர்த்தருடைய வசனத்திலிருந்து தான் பிரமாணம், கர்த்தருடைய வசனத்திலிருந்து தான் நீதி நியாயம், கர்த்தருடைய வசனத்திலிருந்து தான் கற்பனைகள். என் இருதயம் உம்முடைய பிரமாணங்களில் உத்தமமாக இருந்தால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119 சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது, கவனிக்கும் போது, அதன் மேல் என் கண்களை பதிய வைக்கும் போது, என் இருதயத்தை பதிய வைக்கும் போது, அதன் மேல் நான் கவனத்தை செலுத்தும் போது நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென். நான் வெட்கப்பட்டு போகாது இருக்க வேண்டுமானால் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய பிரமாணங்களிலும் என் இருதயம் கவனிக்கணும். அப்போது நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று 2 வசனங்களை இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் அழகாய் நமக்கு முன்பதாக காண்பிக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகளும் பிரமாணங்களும் நீதி நியாயங்களும் கட்டளைகளும் கர்த்தருடைய வசனத்திலிருந்து வருகிறது. நாம் எவ்வளவு வசனத்தை வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஆமென். நம்மளை போல தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கான வாய்ப்புள்ளவர்கள் வேற எந்த சந்ததியும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆதி முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்மை போன்று கர்த்தருடைய வசனம் இவ்வளவு மலிவாக, இவ்வளவு ஏராளமாக, இவ்வளவு திரளாக கிடைப்பதற்கான வாய்ப்பு வேற எந்த சந்ததிக்கும் கிடைக்கல. ஆனால் இந்த சந்ததியை போல கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணுகிற, கீழ்ப்படியாமல் போகிற, அந்த வார்த்தைக்கு இருதயத்தை திறக்கக்கூடாதபடி, அந்த வார்த்தைக்கு தங்களுடைய கவனத்தை செலுத்தக்கூடாதபடி இருக்கிற சந்ததியும் வேறு இல்லை. அல்லேலூயா. பெட்ரோல் பஞ்சம், கேஸ் பஞ்சம்னோன்னு நமக்கெல்லாம் உடனே வேகமாக போய்
ஏதாவது கிடைக்குமா, அதை செய்வோமா, இதை பண்ணுவோமா, காரில் எல்லாம் போய் பெட்ரோலை கார் 2 வீலர்லாம் ஏற்றிக்குவோமா, எவ்வளவு துடிப்பாக இருக்கிறோம். ஏன்னா எந்த பொருள் ஒன்று ரொம்ப டிமாண்டில் இருக்குதோ அப்போ தான் அதன் மேலே நம்முடைய இருதயம் போகுது. எந்த பொருள் ஒன்று ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்குதோ அப்போ நமக்கு அதன் மேலே என்ன இல்லை, நாட்டம் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு வேத வசனத்தை நம்ம கையில் ரொம்ப சாதாரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இப்போ நம்ம இருதயத்தை என்ன பண்ணிட்டோம், அதன் மேலே கவனம் செலுத்துவதே இல்லை, அதன் மேலே கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் நம்ம வேத வசனத்தை கவனம் செலுத்தி அதன் மேல் நம்முடைய இருதயத்தை வைக்கும்போது, அதன் மேல் நம்முடைய கவனத்தை வைக்கும்போது, நம்முடைய கண்களை பதிக்கும்போது நமக்கு நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்வோம். நாம் நம்முடைய வழிகளிலெல்லாம் உத்தமமாக இருந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது வெட்கப்படாதிருப்போம். அல்லேலூயா, ஆமென். இதை தெரிந்ததுனால தான் இந்த சங்கீதத்தை எஸ்ரா எழுதினதாக சொல்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு ஒத்துக்கிறீங்க? வேற யாராவது கருத்து இருக்குதா? இந்த சங்கீதத்தை வேற யாராவது எழுதினாங்களா? எஸ்ரா எழுதினாரா? அமைதியாயிட்டீங்க. எஸ்தர் எழுதினாங்களோ? அப்புறம் யார் எழுதினா? ஃபெவிக்கால்லாம் துப்புங்க வாயிலிருந்து. யார் எழுதினா? தானியேல் எழுதினாரா? தாவீது தான் எழுதினாரா? எஸ்ரா எழுதலையா? தாவீது எழுதினார்னு எப்படி சொல்றீங்க? சங்கீதத்தை நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, ஆனால் எஸ்ரா எழுதினாருன்னு சொல்றாங்க. தாவீது எழுதின மாதிரி தெரியல, எஸ்ரா தான் எழுதினாருன்னு சொல்றாங்க. எஸ்ரா எழுதினாருன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. தாவீது எழுதினாருன்னு சொல்றாங்க. புரியல எனக்கு, நீங்க செய்யறது ஒண்ணுமே புரியல. இப்படின்னா எப்படி? யார் எழுதினா சிஸ்டர்? எஸ்ரா எழுதினார். நான் அறிந்து கொண்ட வரைக்கும் இந்த சங்கீதம் எஸ்ராவால் எழுதப்பட்டது என்று சொல்றாங்க. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா சங்கீதம் எதுவும் தாவீது மாத்திரம் எழுதலை, அநேகர் எழுதியிருக்கிறாங்க. மெஜாரிட்டி தாவீது எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. எவன் ஒருவன் தன் இருதயத்தை கர்த்தருடைய நீதி நியாயத்திற்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் பக்குவப்படுத்தி இருக்கிறானோ அவன் தான் தேவனுக்கு பிரியமாய் உத்தமமாய் இருக்க முடியும். அப்படி ஒரு மனிதன் தன் இருதயத்தை, வேதம் சொல்லுகிறதை போல வேதத்தை ஆராய்வதற்கு, அல்லேலூயா, கரங்களை வேதலையா சொல்லுங்க, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே. வேதத்தை ஆராயும் போது, சத்தியத்தை ஆராயும் போது நமக்கு சத்தியத்தை குறித்த வெளிச்சமும் சத்தியத்தை குறித்த அறிவும் கடந்து வருவது எவ்வளவு உண்மையோ அதை பார்க்கிலும் இன்னொரு பக்கம் மிக மிக உண்மையான விஷயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தருக்காக வாழக்கூடிய துடிப்பும் விருப்பமும் தெளிவும் நமக்கு ஏற்படும். கரங்களே ஜெலலியா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து வாசிப்பதற்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணணும். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், எதற்காக ஆராயிறான்? அதன்படி செய்வதற்காக. கரங்களை வேதத்தை அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தை நான் கையில் வச்சிருக்கிறதுக்கு காரணம் வாசிப்பதற்காக மாத்திரமல்ல, நான் வாசிப்பதனுடைய நோக்கம் அதன்படி செய்வதற்காக. அல்லேலூயா, ஆமென். வேத வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படியெல்லாம் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் பேசுவதற்கும் கர்த்தருடைய வசனத்தின்படி சிந்திப்பதற்கும் கர்த்தருடைய வசனத்தின்படியாகவே என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நான் உருமாற்றிக் கொள்வதற்கும் கர்த்தருடைய வசனங்களின்படி என்னுடைய தீர்மானங்களை நான் சரிப்படுத்திக் கொள்வதற்கும் கர்த்தருடைய வசனம் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நிரப்பிக் கொள்வதற்கு தான் கர்த்தருடைய வசனத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். எனக்கு கர்த்தருடைய வசனம் முழுசா தெரியும், அங்கேருந்து அட்டை எனக்கு தெரியும், மனப்பாடமாக தெரியும், அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்றதற்கு அல்ல. அந்த வேத வசனங்கள் என் உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்வதற்கு என் இருதயத்தை நான் பக்குவப்படுத்தணும். எஸ்ரா அப்படி பக்குவப்படுத்தியிருந்தார். ஆமென்.
அல்லேலூயா. அப்படி பக்குவப்படுத்தினதுனால தான் எஸ்ரா உபதேசித்தார். அல்லேலூயா. தேவனற்ற ஜனங்கள், பாபிலோனில் இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை மீண்டும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே நிலைநிறுத்துவதற்கு, அவருடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கு, உபதேசம் பண்ணுவதற்கு எஸ்ரா தன் இருதயத்தை ஏற்கனவே பக்குவப்படுத்தி இருந்ததனால் கர்த்தர் அவனை ஒரு உபதேசிக்கிறவனாக, ஒரு நீதி, ஜனங்களுக்குள்ள நீதி வெளிப்படும்படியாக ஜனங்களை உருவாக்குகிறவனாக, ஒரு தலைவனாக கர்த்தர் அவனை எழுப்பினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். அப்ப கர்த்தருடைய வேதத்தையும் அதனுடைய நீதி நியாயங்களையும் நாம கண்ணோக்கணும். அதற்கு நம்முடைய இருதயத்தை கீழ்ப்படுத்தணும். அப்பொழுது நாம் வெட்கப்பட்டு போகாதிருப்போம் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். அப்ப முதல்ல உங்க கையில் இருக்கிற வேத வசனத்தை நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எடுத்து வாசிக்கிறீங்க, அதை குறித்து யோசித்து பார்க்குறீங்க, அதை குறித்து தியானிக்கிறீங்க, அதன்படியெல்லாம் செய்கிறீங்களான்னு யோசித்து பாருங்க. ஆமென். சிடி ஸ்டட் என்று சொல்லி நான் நினைக்கிறேன், என் ஞாபகம் சரியா இருக்குமானால் அந்த பேர் தான் கரெக்டு. அவரை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்தார். சிடி ஸ்டட் யார் தெரியுமா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். யார் உங்க தாத்தாவா? வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்களே நீங்க. சிடி ஸ்டட் யாருங்க? சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. தப்பா என்ன இப்போ என்ன நான் தண்டனையா கொடுக்க போறேன்? சொல்லுங்க. சிடி ஸ்டட் யாருப்பா? தம்பி சொல்லுங்கப்பா. வாலிப பசங்களாம் சொல்லுங்க. நல்ல கிரிக்கெட் பிளேயருங்க. சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா மேட்சில் விளாண்டார். மிஷினரிங்க. அவர் கிரிக்கெட் பிளேயர் தான். நல்ல கிரிக்கெட் விளையாடுகிற ஒருத்தரை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ என் ஊழியத்துக்கு வரணும். இப்போ சிடி ஸ்டட் சொன்னார், ஆண்டவரே நான் மிஷினரிகளுக்கு காணிக்க அனுப்புகிறேன், ஆலயம் கட்டித்தரத்துக்கு காணிக்க அனுப்புகிறேன், எனக்கு ஊழியம் செய்ய தெரியாது ஆண்டவரே. ஆண்டவர் போராடிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் சிடி ஸ்டட்டுக்கு ஒரு கன்விக்ஷன் வருது, நான் மிஷினரியாக வரேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, பிரபலமான மனுஷன் அந்த பிரபலத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு, அதிலிருந்து வந்த எவ்வளோ சம்பாதிப்பதற்கு வாய்ப்பெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒருத்தன் வளரிட்டு இருக்கிற மாதிரி, உச்சத்தில் வரேன் நடுவில் வரேன்ற மாதிரி இல்லாமல், எப்போ வேணாலும் கர்த்தர் கூப்பிட்டா வருவேன், அதை எனக்கு மேன்மென்ட்டு என்ன சொல்கிறது, தனக்கு அர்ப்பணித்து சிடி ஸ்டட்டு வந்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு வர்றார். கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்து ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ஆப்பிரிக்க பகுதிகளில் அவர் ஊழியம் செய்கிறாரு. அப்படி ஊழியம் செய்யும்போது அவர் தன்னுடைய வேலைக்காரனுடையும் ஒரு வெளிச்சத்திற்காக கொண்டு போவதற்கு விளக்கு, எண்ணெய், மண்ணெண்ணெய், கரசின் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது அவருக்கு காய்ச்சல் அடிக்குது, ஃபீவர் வருது. அப்போ அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்கிறார், அந்த சப்பார்டினேட்டை கூப்பிட்டு சொல்கிறாரு, எனக்காக நீ ஜெபம் பண்ணு, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணு. அவன் ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஒரு வியாதி உள்ளவனாக இருந்தால் மூப்பர்கள் வரவழைக்கப்பட்டு எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சபார்டினேட்டை சொல்கிறாரு. 2 பேரும் தொடர்ந்து நடக்கிறாங்க. இரவு தங்க வேண்டியது இருக்குது. ஒரு பெரிய ஒரு இடத்துல போய் சின்ன கூடாரத்திற்குள்ள அவங்க தங்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த உள் அறையில் சிடி ஸ்டட்டு தங்குறாரு, அதனுடைய வெளி அறையில் அவருடைய உதவியாளர் தங்குறார். இப்போ போய் மிட் நைட் ஆயிடுது. அவர் படுக்கைக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுற வழக்கம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது வேலைக்காரர் அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இவரும் முன்னாடி படுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிச்சு பார்த்தா சிடி ஸ்டட்டு ஜெபம் பண்ணுற நிலையிலே இருக்கார், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கார். இவருக்கு ஏற்கனவே ஃபீவராக இருந்தாருன்னு சொல்லிட்டு நேராக போய், ஐயா படுத்து ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணணும், ஊழியம் செய்யணுமே, இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாரு. அப்போ சிடி ஸ்டட் சொல்கிறார், நீ போய் தூங்கு, நான் இந்த வேத வசனத்திலே ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன், எந்த வசனத்தின்படியாவது என் வாழ்க்கையை நான் தவற விட்டுருக்கிறேனா, எந்த வசனத்தின் அடிப்படையில் என் வாழ்க்கை சரியா இல்லை என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு வேதத்தை ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த வேத வசனம் என்னை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது, நீ போய் தூங்கு. போய் படுத்துட்டாரு. 3 மணி ஆகுது. எந்திரிச்சு பார்க்குறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது மீண்டும் சிடி ஸ்டட் அந்த முழங்கால் நிலையிலேயே வேதத்தை வாசிக்கிட்டே பரட்டிக்கிட்டே இருக்கிறார். அவர்கிட்ட போய் திருப்பி சொல்ல முடியாது. திருப்பி ஏர்லி மார்னிங்க்கு பார்த்தா அதே சூழ்நிலையில் இருக்கிறார். விடிஞ்சிருச்சு.
கொஞ்ச நேரத்தில் விடியுது. இப்போ இவர் முழங்கால் மடங்கின நிலையில் வேதத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஐயோ இவ்வளோ விடிஞ்சிருச்சே, நானும் தூங்கிட்டேனே, ஐயா இன்னமும் இப்படி தூங்காமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போய் ஐயான்னு சொல்லி சிட்டி ஸ்ட்ரிட்டினுடைய தோலை பிடிக்கும்போது அவர் சரிந்து விழுகிறார். வேதத்தை ஆராய்ந்தபடியே ஒரு மனிதன் நித்தியத்துக்குள்ளே போயிட்டான். எஸ்ரா தன் இருதயத்தை வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிப்பதற்கென்று தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். ஆமென். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனம் நம்மை வாசிப்பதற்கு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. வேதத்தை நாம் வாசிப்பதனுடைய அடுத்த பகுதி என்ன? வசனம் என்ன வாசிக்குது? நான் யாரு? என்னுடைய மனநிலை என்ன? எனக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளான மனுஷன் எவ்வளவு பலமா இருக்கான், பலவீனமா இருக்கான், இப்படியெல்லாம் அநேக காரியங்களை நான் அறிந்து கொள்வதற்கு வேதத்தை நான் ஆராய வேண்டியது இருக்கிறது. அப்படி ஆராய்ந்தா கர்த்தருடைய வசனத்திற்கு என் இருதயம் பக்குவப்பட்டா என் இருதயம் உத்தமமாக இருக்கும். அவைகளின் மேல் என் கண்ணோக்கமாய் நான் இருக்கும்போது, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கும்போது நான் வெட்கப்படாது இருப்பேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், தீமோத்தேயுவே நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. பிரசங்கம் பண்ணுவதற்கு திறமையுள்ளவனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அப்படியா போட்டிருக்கு. இவர் சூப்பரா பிரசங்கம் பண்ணுவாருங்க. சூப்பரா பிரசங்கம் பண்ணுவார். சாதாரணமா பிரசங்கம் பண்ணுவார். எப்படிலாம் பேசுவார் தெரியுமா? எவ்வளவு பொக்கிஷங்களை திறந்து வேதத்தை கொடுப்பார் தெரியுமா? அப்படியா போட்டிருக்கு. அங்க என்ன போட்டிருக்குது பாருங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும், உன்னை தேவனுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக அல்ல. பேசுறது ஜனங்களுக்கு முன்பதாக தான் போதிக்கிறோம், ஜனங்களுக்கு முன்பதாக தான் புத்தி சொல்றோம். ஆனா போதிக்கிற போதகன் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுங்க? அல்லேலூயா. புல்பீட்டு ஈஸியா கிடைச்சிடாது. புல்பீட்டு ஈஸியாக கிடச்சிடாது. கர்த்தருடைய கிருபையினால இந்த புல்பீட்டுக்காக நான் ஏங்கினதில்லை. ஏராளமான இடத்துல கர்த்தர் எனக்கு வாய்ப்பை கொடுக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது என்னுடைய அழைப்பு. ஆனால் இந்த புல்பீட்டில் நின்று பேசுகிற நான் என்னை நிதானித்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. என்னை கேட்பதற்கு 100,000 ஜனங்கள் அமர்ந்திருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவர்கள் கேட்கிற இடத்திலும் நான் பேசுகிற இடத்துலையும் கர்த்தர் என்னை வைத்திருக்கலாம். ஆனால் நான் வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும்னா சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறதற்கு கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். சத்திய வசனத்தை குறித்த தெளிவு அவசியம். சத்திய வசனத்தை குறித்து தப்பு தப்பாக வியாக்கியானப்படுத்திடக்கூடாது, தப்பு தப்பாக பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, எல்லாவற்றையும் பார்க்கிலும் நான் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் என்னை நிறுத்துவதற்கு நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். என்னை 4 பேர் புகழ்வதற்கும் 4 பேர் என்னை குறித்து பெருமையாக பேசுவதற்கும் என்னுடைய பிரசங்கத்தை நான் பயன்படுத்தக்கூடாது. என்னுடைய பிரசங்கம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஒன்றை நான் எடுத்து கையில் வைத்திருக்கிறேன். அது என்னக்குள்ளும் ஊடுருவி உங்களுக்குள்ளும் அந்த வேலையை செய்யும். ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இங்கே வசனம் சொல்லுகிறது, வெட்கப்படாத ஊழியக்காரனா நீ இருக்கணும்னா சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவனா இருக்கணும். அப்படின்னா வேதத்தை குறித்த வெளிச்சம் உங்களுக்கு அதிகம் தேவை. வேதம் உங்களுக்கு புரியணும். அதை குறித்து நீங்கள் நிறைய தெரிஞ்சு கொள்ள விருப்பப்படணும்.
டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை உங்க வாழ்க்கையோடு கூட நீங்க அதை அலசி பார்க்கணும். உங்க மூளையில கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. உங்க வாழ்க்கையில, உங்க ஆத்மாக்குள்ள, உங்க மனதிற்குள்ள, உங்க சிந்தைக்குள்ள, உங்க உள்ளான மனுஷனை ஃபீட் பண்ணுவதற்கு நீங்க அதை பயன்படுத்தணும். கரங்களை வேத்து இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் வாசிக்க வாசிக்க அந்த வேதம் என்னை வாசிக்கும் அப்படின்னு ஒரு தேவ மனிதர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவரே, சிட்டி ஸ்டெட்டை போல ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறதற்காக மாத்திரம் பயன்படுத்துகிறவனாக அல்ல, இந்த வசனம் எனக்குள்ள வேலை செய்வதற்கு நான் இடம் கொடுத்தா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ரெண்டாவதாக நான் வெட்கப்படாமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? வாசிக்கலாம். மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை, மார்க் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ, வசனம் அதான் சொல்லுது, அப்படித்தானே? இந்த விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும்போது வெட்கப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை குறித்து அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து எனக்கு ஒரு நாள் வெட்கப்படவே நான் கூடாது. எப்ப, எந்த நேரத்தில்? அந்த வசனம் சொல்லுது, விபச்சாரமும் பாவம் உள்ள ஜெனரேஷன், சந்ததி எப்படி இருக்குது? விபச்சாரம் உள்ள சந்ததி. அடுத்தது பாவம் நிறைந்த சந்ததி. இந்த சந்ததியில நீங்களும் இருக்கிறீங்க. உங்களை சுற்றிலும் பயங்கரமான பாவத்தின் சூழல் பயங்கரமா பெருகி கிடக்குது. ஒரு 4 நாளுக்கு முன்பதாக செல்போன்ல ஒரு ஆட் வந்துச்சு. ஒரு ஆப்போட ஏபிபி ஆப், அதோட ஆட் வந்துச்சு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு. நான் அதை பார்த்தேன். ஒரு 2 பேர் பைக் ஓட்டிட்டு போகிறான். அதில் பின்னாடி இருக்கிறவன் சொல்கிறான், முன்னாடி இருக்கிறவன் நம்மளை பார்த்து சொல்கிறான், நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஆப்பை அப்படின்றதுக்கு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நாங்கள் 3 கிலோமீட்டரில் எங்களை ஒரு கே ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஆப் மூலமாக. கே அப்படின்னா என்ன? கேனா என்னங்க? ஓரின சேர்க்கையாளர்கள். அவங்களுக்கு ஒரு ஆப்பு. இப்படி ஒருத்தர ஆப், லெஸ்பியன்ஸ் ஒரு ஆப் வச்சுக்குவான் கொஞ்ச நாள்ல. இதை கவர்மெண்ட் அனுமதிக்குது. அட்வர்டைஸ் பண்றான் சோசியல் மீடியால. இப்ப பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்லயே அவர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி போடுறான். விபச்சாரமும் பாவம் உள்ள ஒரு சந்ததியிலே நானும் நீங்களும் வைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க விரும்பலைனா கூட உங்களை கரைப்படுத்துவதற்கு உங்களை சுற்றிலும் ஏராளமான வாய்ப்புகளோடு பிசாசு காத்திருக்கிறான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், எங்களை, என்னை, நம்மை நெருங்கி சுற்றி நிற்கிற பாவம், நெருங்கி சுற்றி நிற்குது. பாவம் அப்படியே உங்களை சுற்றி நெருக்கி நிற்குது. ரொம்ப ஈஸியா பாவத்தில் விழுவதற்கு வாய்ப்பு உள்ள நாட்கள்ல வந்துட்டோம். விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியில நீ நானும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், வார்த்தையை குறித்து, அவரை குறித்ததான சாட்சியை குறித்து. எப்படி இருக்கணுமா? நம்ம எப்படி இருக்கணும்? வெட்கப்படாம இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா, ஆமென். ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான செயல் உங்க எல்லையில நடந்துச்சுன்னா உங்களுக்குள்ள இருந்து ஒரு வேதனையும் ஒரு அழுகையும் ஒரு பாரமும், அதற்கு மேலாக தேவன் அனுமதித்தால் அந்த சூழ்நிலையை கண்டிப்பதற்கான பலனும் வரும் பொழுது கர்த்தர் உங்கள் மேலே கிருபையா இருப்பார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுங்க? லோத்துவுக்கும் நோவாவுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? லோத்து தன்னை சுற்றிலும் இருக்கிற பாவத்தின் சந்ததிகளை பார்த்து கேட்டு இருதயத்திலே வாதிக்கப்பட்டான், பிரசங்கிக்கல. ஆனால் நோவா
தன்னை சுற்றிலும் இருக்கிற பாவமுள்ள சந்ததியை பார்த்து கண்டித்து பிரசங்கம் பண்ணான். ஏன் எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப அந்த பாவமுள்ள சந்ததிகளுக்கு முன்பதாக, விபச்சார சந்ததிக்கு முன்பதான ஒரு சூழ்நிலையில நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஜெனரேஷன்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய வார்த்தையை குறித்து சாட்சி கொடுப்பதில் வெட்கப்படாமல் இருக்கணும். வேதம் இப்படி சொல்லுதுயா, நீங்க செய்யறது தப்பு, நீங்க பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த வசனம் லூக்காவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்குது. இதே வசனம் லூக்கா 9:26. இந்த 9:26க்கு முன்னாடி எந்த வசனம் எழுதப்பட்டிருக்குன்னா, 9ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் ஜீவனை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்பொழுது வெட்கப்படுவார். அல்லேலூயா. இதை எங்க பயன்படுத்துறார் தெரியுமா? தேவனை பின்பற்றுவதற்கான அழைப்புள்ளவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றுவதற்கு அழைப்பு பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் பாவமும் உபச்சாரமும் உள்ள சந்ததி சூழ்ந்திருக்கும் போது அவர்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை குறித்தும் அவர் வார்த்தை நிமித்தம் எனக்கு உண்டான சாட்சியை குறித்தும் நான் வெட்கப்படாது இருக்க வேண்டும் என்பது தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. ஈஸியா பாடலாம். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னால் போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னால் போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னால் போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இப்படி ஈஸியா பாடிடலாம், எல்லாரையும் பாட வைக்கலாம், கையை தட்ட வைக்கலாம். ஆனால் உங்களை சுற்றிலும் விபச்சாரமும் வேசித்தனமும் பயங்கரமான பாவமும் உள்ள இடத்துல கர்த்தர் உங்களை வைக்கும்போது நீங்கள் அவருடைய வார்த்தையை சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. அவரை குறித்து உண்டான சாட்சியை வெளிப்படுத்துவதற்கு வெட்கப்படக்கூடாது. அவன் ரட்சிக்கப்பட்டவனாங்க. அப்படியா? அவன் காலேஜ் படிக்கும்போது எங்களோட ஜாலியாக தானங்க இருந்தான். அவனை ரட்சிக்கப்பட்டவன் மாதிரியே தெரியலையே. இன்றைக்கும் என் நண்பர்கள் என்னை எங்கேயாவது சந்திச்சாங்கன்னா சொல்லுவாங்க, அன்னைக்கே தெரியும்டா நீ ஏதாவது ஒரு ஊழியக்காரனா பாஸ்டர் ஆவன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் என்னுடைய ஊழியம் திருச்சியில் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. எங்கேயாவது பார்க்குறவங்க உன்னைய நாங்கள் நேராக பார்க்குறது கூட போஸ்டரில் பார்க்குறோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டப்ப காலேஜ் முதல் வருடம் படித்தேன். அப்போயே நான் அப்படி தான் இருந்தேன். அல்லேலூயா. பெருமையாக சொல்லலை, அந்த சாட்சி என் நண்பர்கள் என்னை குறித்து சொல்ல முடியும். அல்லேலூயா, ஆமென். அந்த கிளாஸ் ரூமில் நான் எப்படி இருந்தேன், ஆமென். அவர்களை சுற்றிலும் நான் அவங்கெல்லாம் ஜாலியாக ஜோக் அடித்து கண்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து நல்லா ஜோக் அடித்து நல்லா அவங்களோட சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு அப்படி நான் இருக்கலை. அதனால ஒரு காலகட்டம் வரும்போது என் முன்னாடி தவறானவைகளை பேச மாட்டாங்க என் கூட இருக்கிறவங்க. ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருந்தார். நான் காலேஜை விட்டு வெளியே வரும் பொழுது கூட நான் எங்கேயாவது பார்க்கும்போது சிலர் நான் போட்ட விதையில ரட்சிக்கப்படும் போது நான் ரட்சிக்கப்பட்டேன் அல்லேலூயான்னு கத்திரமெல்லாம் உண்டு. நான் சொல்லியிருக்கேன் இங்கே எத்தனையோ முறை. தேவனுடைய வார்த்தையை குறித்து பொல்லாததும் பயங்கரமான பாவ சந்ததிக்குள்ளாக நீங்கள் அந்த வார்த்தையை குறித்து பேசுவதற்கோ அந்த வார்த்தையின் தாக்கத்தினால் உங்களுக்குள் உண்டான மாற்றத்தை சாட்சியாக வெளிப்படுத்துவதற்கோ ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அப்படி வெட்கப்படுவீர்களானால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மகிமை பொருந்தினவராய் இயேசு வரும் பொழுது உங்களுக்கும் அந்த வெட்கப்படுத்தல் உங்களுக்கும் கொடுக்கப்படும். அல்லேலூயா, ஆமென்.
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். Thank you Jesus. Thank you Lord. வாசிக்கலாம். ரோமர் சுவிசேஷம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ரோமர் சுவிசேஷம், நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் நிருபம் 1:16. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. சுவிசேஷம் அது தேவ பலன். இந்த வசனத்தை சிம்பிளா ஷார்ட்டா சொல்லணும்னா, சுவிசேஷம் தேவ பலன். அல்லேலூயா. சுவிசேஷத்தை நீங்க அறிவிப்பதனால கேட்கிறவனுக்கு தேவ பலனை கொண்டு போறீங்க. அவன் கேட்பவன் யூதனா இருக்கலாம், கேட்பவன் கிரேக்கனா இருக்கலாம், கேட்பவன் புறஜாதியா இருக்கலாம். அவன் ஜஸ்ட் பிலீவ், ஜஸ்ட் விசுவாசித்தா போதும். அவன் விசுவாசித்தா போதும், அவனுக்கு தேவ பலன் வந்துடும். எதனால? சிலுவையை குறித்த சுவிசேஷத்தினாலே. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்படவே மாட்டேன். நம்ம தான் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிடுவோம். பேரை சொல்ல விரும்பலை. எந்த இடத்துல இருக்கிறோமோ, ஐயோ கேட்கலையா? சத்தமா ஒரு அலையிலையா சொல்லுங்க. இன்னும் சத்தமா. கிறிஸ்துவின் விசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அப்படியா? எத்தனை முறை வெட்கப்பட்டிருக்கிறீங்க? பொய் சொல்லாது. எத்தனை முறை ஃபேமிலி ஃபங்க்ஷனில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், உங்களை விட ஒரு பங்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் நீங்கள் மூவ் பண்ணும்போது எத்தனை முறை உங்களை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட நபர் என்று வெளிப்படுத்துவதற்கு வைக்கப்பட்டிருக்கிறீங்க? கேட்கிற எந்த நபருக்கும் உங்களை குறித்ததான சாட்சியை சார்ந்த குணத்தோட சொல்வதற்கு நீ ஆயத்தமா இருங்கன்னு சொன்னாரு. அப்பெல்லாம் நீங்க அமைதியா அந்த கூட்டத்தோடு கூட்டமா கலந்திருந்திருக்கீங்களே. இப்ப வசனத்தை சொல்றீங்களே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படன்னு. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டேன். ஆமென். நான் போக வேண்டிய இடத்துல சுவிசேஷத்திற்கான வாய்ப்பு இருக்குமானால் வெட்கப்படாத சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா அது ஒன்று எனக்கு தெரியுது. அவன் கேட்கிறவன் யூதனா இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அது தேவ பலனை கொண்டு வருகிறது. ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனை கொடுக்குது. அல்லேலூயா. ஆமென். என்னுடைய ஊழியத்தில் நான் எவ்வளவோ காரியத்தை அப்படி சொல்ல முடியும். கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் நீங்கள் அதை கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா, அதில் கரெக்டாக நீங்கள் அந்த சுவிசேஷத்தை பயன்படுத்தினீங்கன்னா, அந்த சுவிசேஷம் அவனுக்குள்ளே ரட்சிப்பை உண்டாக்குவதற்கான பலன் அதுக்குள்ளே இருக்குது. சுவிசேஷத்துக்குள்ள தேவ பலன் இருக்குது. நீங்கள் வாஞ்சியோடு, ஆயத்தத்தோடு, விருப்பத்தோடு, ஏக்கத்தோடு, ஜபத்தோடு நீங்கள் அதை சரியாக வெட்கப்படாம பயன்படுத்தும் போது நீங்க பேசுற வார்த்தையில ஜீவனும் பலனும் கடந்து செல்லுகிறது. கேட்கிறவனுடைய மனதை திறக்குது, அவனுக்குள்ள ரட்சிப்பை உண்டாக்குது. அவன் சொல்லுவான், ஐயா இந்த நாள் இந்த காலம் நான் இப்படி இருந்தேன், இவர் வந்து சுவிசேஷம் சொன்னாரு, இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், உயர்த்தப்பட்டிருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஒரு சாட்சியாவது உங்கள்கிட்ட இருக்கா? அப்படி சொன்னவங்களுடைய சாட்சி ஒன்னாவது இருக்கா? இல்லைங்க, நான் சர்ச்சுக்கு வருவேங்க, புல்பீட்டு கொடுத்தாங்கன்னா நான் அப்படி பயங்கரமாக பேசுவேன், பாட்டு மைக்கு கிடச்சிட்டா போதும் செம்மையாக பாடுவேன். ஆனால் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நான் சுவிசேஷம்லாம் சொல்ல மாட்டேங்க. ஐயா பேசுறது கேட்குதான்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஆமென். நான் அப்படி வண்டியில் ஏற்றி கொண்டு போய் விட்டு சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு உயர்த்தப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்களாக மாறினவங்க இருக்காங்க. அதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சேன் தெரியுமா? என்ன இதெல்லாம் யோசித்து கண்டுபிடிச்சேன்னா, த ஜீல், தேவனுக்காக காண்பிக்கிற வைராக்கியமும் தாகம், வாஞ்சையின் தாகமுள்ள இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையும் ஒரு மனிதனுக்குள்ள தேவ பலனை ரட்சிப்புக்கு எதுவாக கொண்டு போகுது. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆள் காவி கட்டியிருக்கிறான், ஆர்எஸ்எஸ் காரனாக இருப்பானோ, தின்னூறு பலமாக அடிச்சிருக்கிறான்,
எப்படி இவன்கிட்ட சொல்கிறது? அடா போடா, என்ன மிஞ்சி போனால் திட்டுவான், இல்லாட்டினா கத்துவான், 10 பேரை கூட்டுவான், இவ்வளோதான் செய்வான். சொன்னால் அந்த ஆள் கடக்கடன்னு செப்பலை கழட்டி போட்டுட்டு சாமி கொடுங்க அப்படி கேட்பான். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? அப்படி நிறையா பார்த்துருக்கேன் நான். சில இதில் ஃபெயிலியரும் ஆயிருக்கு. எங்கள் பசங்க சொன்னாங்க ஒரு முறை, அண்ணே அந்த ஐயா நல்லா பேசினாருண்ணே, ஃபுல்லாக உத்தராட்ச கொட்டையெல்லாம் போட்டிருந்தாருண்ணே, நல்லா பேசினாருண்ணே, வயசானவர்ண்ணே, நல்லா பேசினார், வாங்க உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்காம போகக்கூடாதுன்ட்டு நாங்கள் ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறோம், எங்கள் டீமு டீலாம் வாங்கி கொடுத்தாங்க. அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்கி கொடுத்தவர் அடுத்து அன்னைக்கு நைட்டு போய் பையன்கிட்ட சொல்லிட்டார். பையன் ஆர்எஸ்எஸ்காரன். அவன் என்ன பண்ணுறான், அடுத்த வாட்டி நாங்கள் போகிறோம், அந்த சண்டே முடிஞ்சு அந்த வீக்கில் இன்னொரு கவர்மெண்ட் ஹாலிடேக்கு போகிறப்ப அதே நபர்கிட்ட நான் பேசுகிறேன். இவர் தான் என்கிட்ட காமிச்சு கொடுத்துட்டாங்க. நான் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே போலீஸை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவனால் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? மிஞ்சு போனால் அடிப்பான், இல்லைன்னா கத்துவான். எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. நான் டை கட்டி நல்லா நீட்டாக ஒரு மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணவும் என்னால் முடியும். காலில் செருப்பு இல்லாமல் ஒரு தெரு ஓரத்தில் நின்று சுவிசேஷம் சொல்லுவதற்கும் என் மனதை ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கேன். ஹல்லேலூயா. எனக்கு 2 தளத்துலையுமே ஊழியம் செய்ய முடியும். எனக்கு 2 தளத்துலையுமே ஊழியம் இருக்கு. சும்மா சொல்லலாம். நான் லீடர்ஸ் மத்தியிலையும் எனக்கு ஊழியம் இருக்குது, லோக்கலாக இருக்கிறவங்க மத்தியிலையும் ஊழியம் இருக்குது. நான் 2 ஆத்துமாவும் ஒரே ஒரு காரியத்தினால தான் மீட்கப்படும் எனக்கு தெரியும். எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. கைகளை தட்டி எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே, லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே. இயேசுவை ஆமென் ஆமென். எல்லாமே இழந்து விட்டேன், இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எல்லாமே என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நான் போய் ஒரு ரோட்டு ஓரமாக இருந்துக்கிட்டு ஒரு 1000 ட்ராக்ஸை வச்சுக்கிட்டு வரிசையாக கொடுக்கறத பற்றி நான் பேசலை. நான் அப்படி இருக்கணும்னு நான் சொல்லலை, ஏன்னா அப்படிலாம் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் ஒரு 10 ட்ராக்டை கையில் வச்சுக்கிங்க, ட்ராவல் பண்ணி போங்க. உங்களுக்கு யாரை கர்த்தர் தூண்டுறாரோ, யார் உங்களோட பேசுகிறதுக்கு மனசுள்ளவங்களா இருக்கிறாங்களோ, கான்வர்சேஷனுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எடுத்துகிட்டு போகிறாங்களோ, அவங்களுக்கு நிதானமாக வார்த்தையை சொல்லி அந்த ட்ராக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. சிலுவையை குறித்த உபதேசம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா அவன் யூதனாக இருக்கலாம், கிரேக்கனாக இருக்கலாம், அவன் அறிவாளியாக இருக்கலாம், அவன் யாராக வேணாலும் இருக்கலாம். அது அவன் ரட்சிக்கப்படுவதற்கான விசுவாசத்தை உண்டாக்கி, அவன் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனை உண்டாக்குகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லிகிட்டே போகலாம், சாட்சி சொல்லிக்கிட்டே போகலாம். தனித்தால் ஆத்துமாதாயம் ரொம்ப அவசியம். சில ஆத்துமாக்கள் உடனே அறுவடை ஆயிரும். சில ஆத்துமாக்களுக்கு டைம் எடுக்கும்.
ஆண்டவருடைய வழிநடத்தல் உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும். தேவ சத்தம் கேட்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரோடு கூட நீங்கள் நெருக்கமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் பேசுவார். நீ போ, அவன்கிட்ட பேசு. அவன் இந்த நிலைமையில் இருக்கிற அவனோடு இடைப்படு. அந்த சத்தம் உங்களுக்குள்ள தொனிக்கும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மகிமை பொருந்திய தேவனுடைய பட்டயமாகிய அந்த பட்டயத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாவை நிறுத்தக்கூடிய, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பரலோகத்திற்கு அனுப்பக்கூடிய, நரகத்திற்கு தப்புவிக்கக்கூடிய, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஹீலிங்ஸ், விடுதலையை கொண்டு போகக்கூடிய, சுகத்தை கொண்டு போகக்கூடிய, நன்மையை கொண்டு போகக்கூடிய பெரிய ஆயுதத்தை கையில் கொடுத்துருக்கிறதை எடுத்து கொண்டு போய் வீட்டில் பூட்டி வச்சுட்டு வெறுமனே தினந்தோறும் வெளியில் போயிட்டு வந்துட்டு இருக்க சகோதரா சகோதரி, நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஃப்ரீயா இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் ஃப்ரீயா இருக்கீங்க? உங்க காது அடி காலையில் வந்தோன்னே நின்னோன்னே ஃபஸ்ட்டு ஹீலிங். எதுக்கு ஹீலிங் ப்ரேயர் பண்ணணும்னா இயர்ஸ் அண்ட் மவுத் ஓப்பனிங்க்கு. காதுகள் திறக்கப்பட, இருதயங்கள் திறக்கப்பட, வாய்கள் திறக்கப்பட ஜெபிக்கணும். அப்படிதானே? எத்தனை பேர் ஃப்ரீயா இருக்கீங்கன்னு கேட்குறேன். ஃப்ரீயா இருந்தா இருக்கிறேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. பேசுங்க பாப்போம். அல்லேலியா சொல்லுங்க. ரோபோட் எல்லாம் டியூன் பண்ணி வச்சிருக்கு. ஆமேன்னு சொல்லவும் அல்லேலியா சொல்லவும். அல்லேலியா சொல்லுங்கன்னு ஒரு பட்டனை தட்டி விட்டோம். அல்லேலியா. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். எத்தனை பேர் ஃப்ரீயா இருக்கீங்கன்னு கேட்குறேன். 2-3 பேர். நல்ல ஜோம் பண்ணிருங்க. ஒரு நாள், அடுத்த நாள் ஒரு 20 ட்ராக்ஸ் எடுத்து பைக்குள்ளே போட்டுக்குங்க. யோவான் புஸ்தகம் ஒரு 5 எடுத்துக்குங்க. ஒரு பிளான் பண்ணிங்க. 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணுங்க. எந்திரிச்சு பஸ்ஸில் ஏறி நின்று நல்ல சாகசமாக போகிற பஸ்ஸாக ஏற்றிக்கிங்க, போய்க்குங்க. போய் சுவிசேஷன் சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதில் பேசுகிறவங்களோட கொஞ்ச நேரம் பேசி இறங்குற இடத்துல இருக்கிற டீ கடை அந்த சைடில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு 10 பேர்கிட்ட பேசிட்டு திருப்பி பஸ்ஸில் ஏறி வரும்போது கொஞ்சம் நேரம் பேசிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். நிறைய பசிக்கும். ஐயா பேசுறது விளங்குதுன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஆமாம். எவ்வளோ வாய்ப்பு இருக்குது தெரியுமா? வாய்ப்பை நம்ம உருவாக்கணும். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் அவனோடு ஏதாவது புரியுதா எனக்கு? சொல்லுங்க. அவனோடு என்னது? அவனோடு என்ன? நீங்க மாட்டிட்டீங்க இன்னைக்கு. என்கிட்ட பிரதர் எனக்கு டைம் கொடுப்பாங்க. அவனோடு 2 மைல் தூரம், அப்படிதானே போட்டிருக்கு. நீங்க சொன்னது எதுவுமே 2 மைல் தூரம்ன்ற மாதிரி என் காதில் விழுவல, வேற ஏதோ விழுவுது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன். சொல்லுங்க. அவன் 1 மைல் தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறான். சரி, போக முடியும் உங்களால். அவன் எதிர்பார்க்குறான் 1 மைல் தான். ஆனால் நீங்கள் 2 மைல் நான் வரத்துக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா உன் ஆத்மா வெளியேறப்பட்டது. அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் என்னை சுருக்கி கொள்வதற்கும் கொஞ்சம் தியாகம் பண்ணுவதற்கும், அதனால் 1 கிலோமீட்டர் தானே நான் நடக்க வேண்டியது இருக்கும். நடந்து வரேன், வா போகலாம். நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கிறவங்க வீட்டில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி ஆறுதல் படுத்திட்டு வந்தீங்கன்னா அங்கே இருதயத்தை திறந்து விட்டு வருவீங்க. உடனே அறுவடை ஆகாது, காலம் செல்லும். ஆனால் உங்கள் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் உள்ளத்தில் வந்துடும். நீங்கள் பேசுகிறத காது கொடுத்து கேட்பாங்க. இதாங்க ஆத்துமாதயத்துக்கான டெக்னிக்ஸு. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? போனோன்னே ஏசுன்னு நேசிக்கிறார், அப்படியா உடனே பட்டுன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுது, ஏசப்பா என்னை நேசிக்கிறீங்களா, ரத்தம் சிந்திருக்கீங்களா, உடனே நான் பிள்ளையா மாற்றிடுறேன், ஒப்பு கொடுத்துட்றேன் ஆண்டவரை, உங்களுடைய பிள்ளை ஆண்டவரை, சர்ச்சை எங்கெங்கே இருக்குங்க அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி எதிர்பார்த்துட்டு போகிறீங்க. எவனும் கேட்க மாட்டேங்கிறான், என்ன தராது அப்படின்ட்டு முடிச்சிடுறீங்க. சோல் வின்னிங் அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறணும். ப்ரேயர் அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறணுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுங்க? ஆமேன்னு சொல்லுங்க. செய்றீங்க. இன்னமே இங்கே சும்மா வந்து உட்காரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டேன்.
அந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாளாவது நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் புறப்பட்டு அப்படியே எங்கேயாவது போங்க. 1 மணி நேரம் போதுங்க. போயிட்டு 5 பேர் பார்க்குறீங்களா அல்லது 2 பேர் தான் பார்க்குறீங்களா, ஜெபத்தோடு விதை போடுங்க. அவங்களுக்குள்ள வேலை செய்வார் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென், ஆமென். சாயந்தரம் நாங்கள் சுவிசேஷ வேலை செய்கிறோம். கடந்த நாட்களில் ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்கிறோம். அப்படி ஊழியம் செய்யும்போது ஒருத்தர் கொத்தனார் ஊற்றிருக்காரு, தெரியுது. வீட்டுக்குள்ளே அப்படி போனோம், அப்படி வாசலில் நின்னோன்னே அவர் பாரு கண்டிக்கவே இல்லை, அவர் பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கார் வேலையை. அப்புறம் ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நல்லா இருக்கேங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு மட்டையை எடுத்துகிட்டு போகிறாரு, இங்கிட்டு திரும்புகிறாரு, கண்டிக்கவே இல்லை நம்மளை. நான் போய் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன். வழியை திறக்கிறேன், ஓட்டை பிரிக்கிறேன். திமிர்வாதக்காரன் குணமாகணும்னா தடையாக இருக்கிற ஓடை பிரிக்கணும். ஓட்டை பிரிக்கிற வேலையை நான் செய்யணுமே. அல்லேலூயா. ப்ராக்டிக்கலாக பேசுகிறேங்க, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அப்போ நின்றுக்கிட்டே இருக்கிறேன். அவர் இப்படியே எதுக்கடா அவன் வந்து நிற்கிறான், நல்லா இருக்கீங்களா, எப்படி என்ன செய்கிறீங்க, கொத்தனாராக இருக்கேங்க, இந்த இவன் ஒருத்தன் அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு வேலை செஞ்சிட்ருக்கார். கொத்தனாருக்கெல்லாம் எவ்வளோயா சம்பளம் ஒரு நாளைக்கு அப்படின்னோன்னா அப்படியே பேசுகிறார். பேசணுன்னு இன்னொரு சத்தம் ஒரு யார் அது அப்படின்ட்டு பார்த்தா அந்த அம்மா வர்றாங்க. அப்படியே பேச்சு ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் நேரம் கழித்து என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுங்க, நேரம் ஆச்சுங்க அப்படிங்கிறார். கழட்டி விட்றாரு. கூட்டு போங்கய்யா, நான் ஒரு சின்ன ஜபம் பண்ணுறேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. நான் இயேசுவை பற்றி 2 வார்த்தையை சொல்லிவிட்டு ஜபம் பண்ணிட்டு அடுத்த வாரம் போகிறேன். அவர் என்னை பார்த்தோன்னே சிரிக்கிறார். அப்புறம் அந்த முதல் வாரமே சொன்னாங்க, என் பையனுக்காக ஜெபிச்சிக்கிங்க, அவன் விவாகரத்தாக இருக்கிறான்னு. அடுத்த வாரம் போகிறேன், அந்த பையன் எதிர்த்த இடத்துல இருக்கிறான். யாரும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறாங்களேன்னு பார்த்துட்டு ஹலோ ஹலோ யாருங்க அப்படின்ட்டு ஒடியாந்தான். வா ராஜா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு, எப்படி நல்லா இருக்கீங்களா, போன வாரமே வந்தோம், இன்ட்ரடக்ஷன். இப்போ சத்தியம் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறோம். இப்போ வீடியோ அனுப்பிட்டு இருக்கிறேன் சார்லஸ்க்கு, அந்த பையனுக்கு டெய்லி வீடியோ அனுப்புகிறேன். அடுத்த டோக்கனை ஓப்பன் பண்ணி விட்டோம். சுவிசேஷத்துக்கான விதையை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் அறுவடை செய்வாங்க. ஐயா கரங்களை உயர்த்தி அலையிலையா சொல்லுங்கள். ஆமென், ஆமென். சத்திய வசனத்தை சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவே மாட்டேன். வெட்கம்தான் ஒரு பெரிய தடை, பயம் ஒரு பெரிய தடை, பின்மாற்றம், உணர்வற்ற தன்மை அது ஒரு பெரிய தடை. சர்ச்சுக்கு வந்தாலும் ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரணும், மதியானம் கறி குழம்பு சாப்பிட்ணும், கொஞ்சம் நேரம் படுக்கணும், அப்புறம் சாயந்தரம் எந்திரிச்சு வெளியில் எங்கேயாவது போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போயிடணும். அதான் லைஃப் நமக்கு ஓடுது. தப்பு இல்லை, அது மாத்திரம் வாழ்க்கை கிடையாது. கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் அல்லது வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வேலையில் இருந்து கொண்டே நான் சொன்னதை போல் சோல் வின்னிங் இஸ் அ ப்ராக்டிஸிங் லைஃப் ஸ்டைல். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லைஃப் ஸ்டைலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமேன். வாசிங்க 2 கொரிந்தியருடைய புஸ்தகம். ஏதாவது பிரயோஜனமாக உங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மக்கதோனியார் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாயிருக்கும். ஆமென். சொல்றாரு கொரிந்தியர்ட்ட, மக்கதோனியா சபையில போய் உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறேன். ஆமென். உங்களை பற்றி என்னவா பண்ணியிருக்கிறேன், உங்களை புகழ்ந்து தள்ளி இருக்கிறேன். இப்போ மக்கதோனியர் எல்லாம் ஒரு நாள் வர்றாங்க, கொரிந்து சபைக்கு நாங்களும் வரோம், ஒரு நாள் வந்து பார்க்குறோம் அப்படின்ட்டு வந்தால், நீங்கள் ஆயத்தப்படாதவர்களாக இருப்பதை கண்டால் அவங்களுக்கு முன்பதாக நீங்கள் வெட்கப்படுவது மாத்திரமல்ல, உங்களை புகழ்ந்துட்டோமேன்னு நாங்களும் சேர்ந்து வெட்கப்பட வேண்டியதாக இருக்குன்ற. ஐயா எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா.
ஆமென். எதற்காக நான் ஆயத்தப்பட வேண்டுமோ அதற்காக நான் ஆயத்தப்படணும். இங்க என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தவான்களுக்கு தர்ம சகாயம் பண்ற ப்ராஜெக்ட், தர்ம சகாயம் பண்ணணும். அதுக்காக எல்லாரும் இப்ப இருந்தே சேர்த்து வைங்கப்பா. நான் வரும்போது சேர்த்துட்டு இருக்காதீங்க, நான் வரும்போது கொடுக்குற மாதிரி பாருங்க. அவர் போய் சொல்றாரு மக்கெதோனியால, பிலிப்பு பட்டணத்துல, ஐயா கொரிந்து சபை உங்களுக்கு கொடுக்கறதுல இருதயத்தில் பூரிப்பா இருக்கிறாங்க, இப்படி புகழ்ந்து தள்ளுறாரு. திரும்பி வந்து பார்த்தா அப்படி இல்லை. அப்பதான் இதை சொல்றாரு, தர்ம சகாயம் செய்வதில் நீங்கள் புகழ்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறேன், ஆனால் நீங்களோ ஆயத்தப்படாதவர்களாக இருக்கிறீங்களேன்னு வேதனைப்படுறார் அப்போஸ்தலனாகிய பவுல். பிரியமானவர்களே, எந்த காரியத்தை செய்வதற்கு தேவனுடைய மனிதன் உங்களை தூண்டுகிறானோ அந்த காரியத்தை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படாமல் இருப்பீர்களானால் உங்களுக்காக செய்யப்பட்ட புகழ்ச்சிகள் எல்லாம் வேதனையை கொடுத்துரும். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்ல முடியுது? ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கீங்களா? இயேசு வரப்போகிறார், ஆயத்தமா இருக்கீங்களா? சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஆயத்தம் என்கிற பாதரட்சியோட இருக்கீங்களா? ஆமென். எப்படியெல்லாம் ஆயத்தமா இருக்கணுமோ எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயத்தத்தோட அவரை சந்திப்பதற்கு நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்றதெல்லாம் மனசுல இருக்குதா? மனசுல இருக்குன்றவங்களாம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். திரும்பவும் பட்டன் அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிலிப்பியர் 1:20 வாசி. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே, நான் செத்து போனாலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவாரு, நான் ஜீவனோடு இருந்தாலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார். கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதை தான் சொல்றாரு. மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்ன சொல்ல வராருன்னா, பவுலை கொண்டு போய் காவல்ல போட்டாங்க. காவல்ல இருந்துட்டு இப்ப பிலிப்பியர் நிருபம் எழுதுறார். என் காவல் நிமித்தம் அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு பேசிட்டே வராரு. பேசிட்டே வந்துட்டு சொல்றாரு, நான் இப்ப கூட வெட்கப்பட்டு போகல, எப்பொழுதும் போல தைரியமா தான் இருக்கிறேன். அது ஜீவனோ சாவோ கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார். என்னை கொன்னாலும் என் சரீரத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்கு மகிமை வரும். ஒருவேளை நான் மரணத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாயிரும். அதனால கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வரேன், என் காவலை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக, ஊழியத்திற்காக எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற காவலை குறித்து நான் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டேன். ஐயோ என்னை காவல்ல போட்டாங்களே, நான் சபைக்கு வந்தேன், உனக்கு இந்த காவல் தேவையா? உனக்கு இந்த பிரச்சனை தேவையா? உனக்கு இந்த காரியம் தேவையா? சபைக்கு போன வேகமா, எனக்கு உனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டா நீங்க ஆமாங்க அப்படிதான் எனக்கும் தோணுதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா சிக்கல் முடிஞ்சு போச்சு உங்க வாழ்க்கை. உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நான் இன்னைக்கு மண்டையை போட்டால் மறிச்சா சரீரம் தான் மண்ணுக்கு போகும், என் ஆவி ஆத்மா பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சமூகத்துக்கு போயிடும். உனக்கு அந்த நிச்சயம் இருக்கான்னு கேட்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நான் கிறிஸ்துவின் சபைக்கு போனதுனால எனக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதை சுமப்பதற்கு பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இது எப்போ திரும்ப வரும்? தேவனோட இருக்கிற நெருங்கிய உறவில் தான் இன்ஸ்டன்டான பதில் உள்ளத்திலேருந்து வெளில வரும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுனுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1:8 முடிக்க போறேன்.
தீமோத்தேயு 1:8 ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது அந்த சாட்சி நிமித்தம் நான் காவல்ல இருக்கிறேன், கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல், தீமோத்தேயுவே நீ வெட்கப்படாமல், தேவ வல்லமைக்கு ஏற்றபடி, தேவனுடைய வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி சொல்றாரு. என்ன கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்த சாட்சி நிமித்தம் என்னை கொண்டு போய் காவலில் வச்சிருக்கிறான். அதை குறித்து நீ வெட்கப்பட்டுறாத. தீங்கு அனுபவிக்கிறதுல ஒரு நாளும் கலங்காத. தீங்கு அனுபவிக்கிற ஒருவன் தீங்கு அனுபவிப்பதற்கு ஒருத்தனை ஆயத்தப்படுத்துறான். செமினார் வாங்க பிரதர், இன்னைக்கு செமினாரில் உட்காருங்க. இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரை பற்றி ஊழியக்காரங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஓகே, ட்ரைனிங் கொடுத்தோன்னா என்ன வசதி பிரதர் எங்களுக்கு தருவீங்க? ஒரு கார் கொடுத்துருவீங்களா? நாங்கள் ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? கார் கொடுப்பீங்களா? ஒரு சபை ஒரு 50 விசுவாசியோடு தருவீங்களா? ஒரு கட்டடம் இருக்குமா? 3 வேளை சாப்பாடு கிடைக்குமா? இன்றைக்கி இருக்கிற நிலைமை தான். ஆனால் அந்த பயனியரிங் மினிஸ்ட்ரி இருக்குது தெரியுமா, இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோனு எப்போதுமே அது பாரத்தெல்லாம் அதான் தாங்கும். அது எப்போதுமே தொடக்கத்தில் ஒன்றுமில்லாமல் தொடங்கும். அது ஆமே தீங்கு அனுப்பாமல் தியாகம் பண்ணாமல் எதுவுமே வந்துடாது. ஆமே அல்லேலூயா. இங்கே சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்த சாட்சினால நான் காவல் பண்ணப்பட்டிருக்கிறத குறித்து தீமோத்தேயுவே நீ வெட்கப்பட்டுறாத. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கடந்த நாட்களில் ஒரு டெத்தோட இதை பார்த்தேன் நான். டெத்து, அந்த என்ன சொல்கிறது, அந்த இறந்து போனதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சம்பவம் பார்க்குறேன். ஊழியக்காரர் இறந்துட்டார் மார்த்தாண்டத்தில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அப்போ நான் வாலிப பையன். தினமலரில் பக்கம் பக்கமாக எழுதினாங்க. அவர் பேர் ஜான் ஜோசப். ஃபாதராக இருந்து வெளியே வந்து ஊழியம் செஞ்சார். அவரோட சில சிஸ்டர்ஸும் வந்துட்டாங்க. கடைசியில் அருவருக்கத்தக்கதான வார்த்தைகளை பக்கம் பக்கமாக எழுதினான். தினமலர் பத்திரிக்கை மாசக்கணக்காக எழுதினான். அநேகர் ஏன்ட்ட நான் கூட என்னடா இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு, பிரேமானந்தா கதை மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு அசிங்கமாக அசுத்தமாக. அப்போ ஒருத்தர் சொன்னார், அந்த ஃபாதரை எனக்கு நல்லா தெரியும்ப்பா, நான் பழகின நாட்களில் நல்ல பரிசுத்தமானவர், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அவரோட தொடர்பு இல்லை. அப்போ நான் என்ன நினச்சேன், அந்த வாலிப வயசில் ஒருவேளை தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்துட்டார் போல இருக்கு, வாழ்க்கையில் இப்படிலாம் ஆயிட்டார் போல இருக்கு. அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் சிறையில் பிடிச்சாங்க. அந்த நியூஸ் வேறு நியூஸ் வந்துச்சு, அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அப்புறம் 28 ஆண்டுகள் இருக்கும் இந்த சம்பவம் நடந்து இறந்து போயிருக்காரு. அவருடைய மரணத்தினுடைய காரியத்தை நான் யூடியூப்பில் பார்க்குறேன். ஓ இதுதானே இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அதை நான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ சில அரசியல்வாதிங்க, சில பொதுவான ஆட்கள், அவரோட அந்த நாட்களில் இருந்தவங்களாம் வந்து சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் பத்திரிகை எழுதுனுச்சு, இப்படியெல்லாம் அரசாங்கத்தில் இருந்த அன்னைக்கு இருந்த ஒரு பேரை சொல்கிறாங்க, ஒரு எஸ்பியோட பேர். அவர் வந்து எங்களுக்கு அவ்வளோ தொந்தரவு கொடுத்தாரு. அதற்கு மத்தியிலையும் இந்த ஃபாதர் தன்னுடைய பொய் குற்றச்சாட்டுகளை எல்லாம், காவலை குறித்தும் தன்னை குறித்து பொய்யாய் பரப்புகிற செய்திகளை எல்லாம் தாங்கி கொண்டு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் இருந்தார். அவரோடு கூட நாங்களும் தீங்கு அனுப்பதற்கு வெட்கப்படலை, அவரோட கூட நின்னோம். ஏன்னா அன்னைக்கு அவரோட இணைச்சி வச்சு பேசும்போது, இப்போ பேசுகிறவங்க வயசானவங்களாம் தெரிஞ்சாங்க, 60+ தெரிகிறாங்க. அன்னைக்கு அவங்க வந்து ஒரு 30 இருந்தாங்க. அவங்களோட இணைச்சி தான் அந்த கட்டுரை வந்துருந்துச்சு. அப்போ பாருங்க, ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் வேற மாதிரி பார்க்கப்படுறான், தப்பான காரியங்களால் பொய்யாய் பரப்பப்படுகிறான். ஆனாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக அந்த தீங்குகளை அனுபவித்து காவலில் போய் கட்டுகளில் போய் சிக்கிறான். ஆனால் அவனுடைய பரிசுத்தம் அவனுடைய மரண நாளில் வெளிப்படுத்தப்படுது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுங்க? ஐயா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட்டுறாதீங்க. சுவிசேஷத்திற்கான உங்கள் சாட்சியை குறித்து காவல் வருவதானால் வெட்கப்பட்டுறாதீங்க. எதில் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டுமோ அதில் ஆயத்தப்படுவதற்கு கவனமாக இருக்க பழகுங்க. சுவிசேஷ வசனத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதில் வெட்கப்படாதீங்க. அது தேவ பலனை கேட்கிறவனுக்கு கொண்டு வருது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்தும் ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட்டுறாதீங்க. அதை யாராய் அதன்படி உபதேசம் பண்ண, அதன்படி செயல்படுத்த வெட்கப்பட்டுறாதீங்க. கடைசியா வசனம் ஒன்னே ஒன்று சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில். அங்கே எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்ன? அந்த வசனம் சொல்லுது, உமது நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை, வியாதியஸ்தர்களை, அப்படியே அவங்கள பார்த்து உங்களை யாருன்னே தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொன்னாரா? ஏன் சொன்னார்னா, தேவ சித்தத்தை அவங்க செய்யாமல் போனதுனால. தேவ சித்தத்தை செய்யாமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் வெட்கப்பட்டுருவீங்க. தேவ சித்தத்தை செஞ்சீங்கன்னா ஒரு நாள் வெட்கப்பட மாட்டீங்க. ஒரே இல்லையா சொல்லலாமா? எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? ஆமேன். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? ஆமேன். கரங்களை உயர்த்துற இல்லையா சொல்லுங்க. நான் வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் வெட்கப்பட மாட்டேன். ஆமேன். வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்கு ஆமேன், நான் வெட்கப்பட மாட்டேன். உமக்கு சாட்சி கொடுப்பதில் நான் வெட்கப்பட மாட்டேன்.